ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்ந்தெடுக்கிற நிகழ்வுல தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா திவ்யா இவங்க ரெண்டு பேரோட பகை இவ்வளவு நாள் மறைமுகமா இருந்துச்சு, இப்போ ஓப்பனாவே வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க. அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தவரை இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட சொல்றாங்க. அந்த வகையில முதல்ல வர வினோத் ஆதரையோட பேரை சொல்றாரு. அடுத்ததா வர அமித்துமே ஆதரையோட பேரை தான் சொல்றாரு. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதரையை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெருசா வேலை எதுவுமே பண்ணல, அதே மாதிரி நடந்து முடிஞ்ச வீக்கெண்ட் டாஸ்க்லயுமே அவங்களோட பங்களிப்பு எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. ஆதரை டாஸ்க் எல்லாம் சரியா பண்ணல, அதெல்லாம் ஓகே தான். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு தெரியுமா? மாமா டிவியை பொறுத்தவரை இந்த சீசனை பிக் பாஸ் நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்தவரை மிட் நைட் மசாலா தான் தேவை. அதுக்காக தான் ஆதரையை ரீஎன்ட்ரி கொடுக்க வச்சிருக்காங்க. ரீஎன்ட்ரி கொடுத்த ஆதரையை பொறுத்தவரை நான் எஃப்ஜே பொழந்து கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. வழக்கும் தொடர்றாங்க. வழக்க மொக்கையா விக்ரம் முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் ஆதரை எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை ஆதரையை கட்டி பிடிச்சு ரொம்பவே சிறப்பான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. பாக்குற எங்களுக்கு தான் இரிட்டேட் ஆகுமே தவிர விஜய் டிவியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கண்டென்ட் தான் எதிர்பார்க்கறாங்க. அதனால ஆதரையை போய் இப்படி சொல்றீங்களே அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆமா தானங்க. அடுத்ததா வர ஆதரை, வியானா, திவ்யா இந்த மூணு பேருமே சாண்ட்ராவோட பேரை சொல்றாங்க. இந்த இடத்துல திவ்யா சாண்ட்ராவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தனை வாரம் இருந்த சாண்ட்ராவை காணவே இல்லை, இந்த டாஸ்க்ல சாண்ட்ரா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. திவ்யா நீங்க மட்டும் அப்படியே கிழிச்சு நட்டிட்டீங்களாமா, நீங்களும் எதுவுமே பண்ணலையம்மா. சாண்ட்ராவது கிச்சன் டீம்ல உட்கார்ந்து வேலையாவது பார்த்தாங்க, நீங்க அதை கூட பண்ணல. உங்களை பொறுத்தவரை நீங்க அன்பு கேங்ல போய் சேர்ந்துக்கிட்டீங்க. ஆதரை கூடயும் அரோரா கூடயும் படுத்துக்கிட்டு தூங்குனதை தவிர வேற என்னத்தை கிழிச்சிங்க? உண்மையாவேங்க திவ்யாலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல. சாண்ட்ராவது ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, திவ்யா எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. நேத்து கூட பொய் மேல பொய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பேன், பொய்யான வாக்குமூலம் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டுனாங்க பாருங்க. உருட்டு அவங்க உருட்டுனது ஒரு சைடு இருந்தா, வெளியே இருக்கிற அவங்களோட பிஆர் பொறுத்தவரை திவ்யாவை பாத்தீங்களா மாஸ் பண்றாங்க. பொய் வாக்குமூலம் என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துருக்காங்க. திவ்யா சொன்னதே பொய்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்தவரை திவ்யா கூட கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா பரவாயில்ல, அவங்க ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வர எஃப்ஜியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், அதே மாதிரி பார்வா இருக்கட்டும், எல்லாருமே ரம்யாவோட பேரை சொல்றாங்க. இந்த இடத்துல விக்ரம் இந்த வார வீக்லி டாஸ்க் ரொம்பவே போரிங்கா கொண்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற காரணங்களை சொல்றாரு. சுபிக்ஷாவை பொறுத்தவரை ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க்ல கலந்துகிட்டதா சொல்றாங்க. அடுத்தது வர பார்வை பொறுத்தவரை போன வார வீக்கெண்ட்ல ரம்யாவுக்காக டோர்லாம் ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துருது. ரம்யாவை பொறுத்தவரை அதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மரா அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறமா ரம்யாவை ஜெயில போட்டு அடைக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த இடத்துல பார்வதி இதை பத்தி பேசி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அப்படி இருக்கும்போது போன வாரம் ரம்யா அப்படி பண்ணாங்க, அதனால டோர் ஓபன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசினது தவறு அப்படிங்கறத என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு நபர் சாண்ட்ராவா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்ன பொறுத்தவரை சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணும்போது ஆதரை, திவ்யா இவங்க ரெண்டு பேரும் தான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க எந்த ரெண்டு நபர்களை சொல்லுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.